என் குருவே துணை. இப்போ ஒரு வசீகரம் உள்ள ஒரு தெய்வ சக்தி பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இது பார்த்தீங்கன்னு சொன்னா, எப்படிப்பட்ட விஷயத்தையும் நம்ம வசியம் பண்ணலாம். வசியம்ன்றது என்ன? பிடிக்காதவங்கள வசியம் பண்றதா? அது இல்ல வசியம்ன்றது. அதாவது வாழ்க்கையே சில பேர் தொலைச்சிடுவாங்க. எப்படின்னா, ஒருத்தர் மேல ஒருத்தர் ரொம்ப அன்பா இருந்திருப்பாங்க. மனைவி மேலே கணவனும், கணவன் மேல மனைவியும், பிள்ளைங்க மேல தாயோ, தாய் மேல பிள்ளைகளும், சகோதரி மேல சகோதரனோ, சகோதரன் மேலயே சகோதரியோ, அந்த மாரி சொந்த பந்தத்துல ஒருத்தர் மேல ஒருத்தர் வந்து ரொம்ப அன்பா இருந்திருப்பாங்க. ஏதோ ஒரு சூழ்நிலையில ஒரு மனுஷன்றவன் ஒரு தப்பு செய்வான். தெரிஞ்சோ தெரியாம சில தப்புகள் செஞ்சுருவாங்க. அதுக்கப்புறம் இது இது தப்பு. தன்னை திருத்திக்கணும். தன்னை நல்ல வாழ்க்கைய அமைச்சுக்கணும் நினைக்கும்போது, உறவுகள் நம்ம கிட்ட இருக்க மாட்டாங்க. அதுக்குள்ள பிரிஞ்சு போயிடுவாங்க உறவுகள். அப்ப அந்த மாரி சூழ்நிலையில நம்மள உறவுகள் பிரிஞ்சு போயிட்டாங்களே! திருப்பி அந்த உறவுகள் கூட ஒண்ணு சேரணுமே! நம்ம தப்பு வந்து மன்னிக்க சொல்லி மன்னிப்பு கேட்கணுமே! இப்ப நம்ம வந்து அவங்ககிட்ட எப்படி போறது? அவங்கள எப்படி நம்மகிட்ட வர வச்சுக்கிறது? தெரியலையே! அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பேரு இந்த உலகத்துல அதிகமான மக்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கு. ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல பிரிஞ்சு போனவங்க ஒண்ணு சேராம, இவங்களுக்கும் அவங்க கூட ஒண்ணு சேரணும்னு ஆசையா இருக்கும். அவங்களுக்கும் இவங்க கூட வந்து ஒண்ணு சேரணும்னு ஆசையா இருக்கும். ஆனா, அந்த ஈகோன்னு சொல்லுவாங்கல்ல, கௌரவ குறைச்சல். அது வந்து அவங்க தடுக்கும். அவங்களே முதல்ல வரட்டும், நம்ம போகக்கூடாது. பெண் அ அ பொண்டாட்டி என்ன சொல்லுவாங்கன்னா, புருஷன் வரட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. புருஷன்காரர் என்ன சொல்லுவாருன்னா, நம்ம பொண்டாட்டி தானே கோச்சிங் போனா, அவங்க வரட்டும் அப்படின்னு நினைச்சுப்போம். அப்படி இல்ல இது. ஒருத்தர் ஒருத்தர் விட்டு குடுத்து வாழ்றது தான் இந்த வாழ்க்கை. அந்த மாரி சமயத்துல, எந்த விஷயம் வந்து நம்ம வந்து அணுகணும்னு நெனைக்கிறோமோ, அந்த விஷயத்தைய சரியான முறையில இந்த தெய்வீகமான இந்த சக்திய வந்து பயன்படுத்தினா, அவங்க மனசுக்குள்ள என்ன மாரி வெறுப்புகள் உங்க மேல இருந்தாலும், அது அன்பாக மாறும். அவங்க உங்கள நாடி வருவாங்க. உங்கள தேடி வருவாங்க. உங்க சொல்ல பேச்சு கேட்பாங்க. உங்க கூட நல்ல வாழ்க்கை அமைவாங்க. வாழ்வாங்க. அதனால இந்த வசிய சக்தி ரொம்ப அற்புதமான வசிய சக்தி. இது வந்து பால மோகினின்னு சொல்லுவாங்க. இந்த பால மோகினின்றப்பட்ட மோகினி சக்தி என்னன்னா வசியத்துக்காகவே உருவாக்குனது. சரியான முறையில தேர்ந்தெடுத்து செஞ்சோம்னா 3 நாள்ல வேலை ஆகும். எவ்வளோ தூரத்துல இருந்தாலும், அவங்க 3 நாள்ல நம்மள தொடர்பு கொண்டு பேசுவாங்க. நம்மகிட்ட நாடி வருவாங்க. அந்த வசிய சக்தி அந்த அளவுக்கு இந்த அம்மா வேலை செய்யக்கூடிய அற்புதமான சக்தி இது. இதுல வேற என்னென்ன பண்ண முடியும்? பார்த்தோம்னா, இதுல முடியாதது எதுவுமே கிடையாது. இந்த பால மோகினியால முடியாத விஷயம் எதுவுமே கிடையாது. இதுல பண வரவுகள் அதிகரிக்கும். தொழில் உயர்வுகள் அதிகரிக்கும். வியாபார யுக்திகள் நடக்கும். வியாபாரங்கள் அதிகமா நடக்கும். இந்த பாலமோகினிய வசியம் பண்ணி, ஒரு இறைச்சியாகவும், ஒரு எந்திரமாகவும் நீங்க பாக்கெட்ல வச்சுக்கினாலும் சரி, உங்களுக்கு வசிய சக்தி எங்க போனாலும் நடக்கும். எங்க போனாலும் பண வரவு இருக்கும். எங்க போனாலும் உங்களுக்கு வந்து அன்பு, ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். உங்கள விட்டு போனவங்களும் உங்கள நாடி வருவாங்க. உங்களுக்கு பிடிக்காதவங்க, உங்களுக்கு பிடிச்சு உங்ககிட்ட பேசுவாங்க. எதிரிகள்ன்றதே இருக்காது இதுல. எதிரிகள் தொல்லைகளே இருக்காது. எல்லாமே நண்பர்கள் தான். எல்லாம் கூடி வாழ்றது தான். எல்லா அன்பும் உங்கள தேடி வரும். பாருங்க எவ்வளோ அற்புதமான சக்தியா இருக்குது இது. இந்த மாரி அற்புதமான சக்திகள வந்து பயன்படுத்தணும் மனுஷன். ஆனா, நீங்க வந்து வாழக்கூடிய இந்த உலகத்துல நம்ம இருக்கிறோம். கோவப்படுறதுனாலயோ, மற்றவங்கள வந்து அழிக்கிறதுனாலயோ, அவங்க கூட சண்டை போடுறதுனால எந்த லாபம் கிடையாது. ஏன்னா உங்க வாழ்க்கை தான் கெட்டு போகும். இந்த மாரி தெய்வ சக்திகள பயன்படுத்தி நீங்க வாழ்க்கைய வாழணும். சந்தோஷமான வாழ்க்கைய வாழணும். இந்த பூமியில
அற்புதமான வாழ்க்கை உங்களுக்காக காத்துன்னு இருக்குது. நான் சொல்ற முறை தேர்ந்தெடுத்துக்கிட்டு பயன்படுத்திக்கங்க. நீங்க நல்லா வாழலாம். நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு எல்லாம் வல்ல இறைவன வேண்டிக்கிறேன். ஓம் நமச்சிவாய.